ஸோ ஃபைனலா லாஸ்ட் கோலுக்கு வந்திருக்கோம். அதாவது ஜர்னலிங். நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நம்மளோட நாள் எப்படி இருந்தது அப்படின்றத ரிவ்யூ பண்றது. அதான் வந்து ஜர்னலிங். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில ஜர்னலிங் பண்ணுவாங்க. நம்ம மனசு என்ன பேசுதோ அந்த நிமிஷம் அத எழுதுவாங்க. இல்ல நம்ம என்ன பண்ணோன்றத எழுதுவாங்க. நம்மளோட எமோஷன் எப்படி இருந்ததுன்னு எழுதுவாங்க. ஸோ நெறைய டெக்னிக் இருக்கு. ஸோ நெறைய ஜர்னலிங் டைரீஸே விக்கிது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியலன்னா, அவங்களே கொஸ்டின் கேட்பாங்க. குழந்தைங்களா இருந்தா நீங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாரி ஜர்னலிங் டைரி குடுக்குறப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பொண்ணு வந்து ஜர்னலிங் டைரி நான் பிரசன்ட் பண்ணப்ப அத வந்து உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றா. ஸோ இந்த மாரி ரிவ்யூ பண்றப்ப நெறைய விஷயங்கள் ரிவ்யூ பண்ணலாம். அன்னைக்கு வந்து உங்களுடைய டே எப்படி இருந்தது? அன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணீங்களா? உங்களோட எமோஷன் எப்படி இருந்தது? அங்க அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்ட ரிவ்யூ பண்ணலாம். அச்சீவ்மென்ட் ஏதாவது இருந்தா ரிவ்யூ பண்ணலாம். இல்ல ஏதாவது கஷ்டமான விஷயங்கள் இருந்தா அத ரிவ்யூ பண்ணலாம். அந்த கஷ்டமான சஃபரிங்ல என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு ரிவ்யூ பண்ணலாம். இல்ல புதுசா மனிதர்கள் பார்த்த இந்த மாரி அந்த டேல என்னென்ன நடந்ததோ, அத வந்து நீங்க எழுதுறது வந்து ஜர்னலிங் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஜர்னலிங் பண்ணுவாங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா, அன்னைக்கு என்னோட பிசிக்கல் ஹெல்த் எப்படி இருந்தது? மென்டல் ஹெல்த் எப்படி இருந்தது? என்னோட எமோஷனல் ஹெல்த் எப்படி இருந்தது? அண்ட் தென் அன்னைக்கு ஏதாவது லேர்னிங் இருந்ததா? அண்ட் தென் ஏதாவது முக்கியமா குறிப்பிடத்தக்க கூடிய விஷயங்கள் நடந்ததா? அந்த மாதிரியான விஷயங்கள வந்து நீங்க ஜர்னலிங் பண்றப்ப, உங்க டேய நீங்களே வந்து ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்கில்ன்னு சொல்லலாம். ஒரு டேய ரிவ்யூ பண்ணா நம்ம வந்து ஃபாஸ்ட் மோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப, உட்கார்ந்து நிதானமா நிறுத்தி நம்மளோட டேய ரிவ்யூ பண்றதுன்றது கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். பட் இந்த ஜர்னலிங் வந்து நம்மளுக்கு நெறைய விஷயங்கள வந்து கிளியர் பண்ணி தர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நாம என்ன பண்றோம்? நம்மள நாமளே ரிவ்யூ பண்றதுக்கு ஜர்னலிங் ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஸோ நீங்க இந்த மாரி ஜர்னலிங் பண்றப்ப நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, உங்களுடைய ஈகோவோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஜர்னலிங் எழுதக்கூடாது. ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி, ஒரு நியூட்ரல் ஸ்டேஜ்க்கு வந்து ஒரு நியூட்ரலான பார்வையில தான் வந்து ஜர்னல் எழுதணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஏதாவது லேர்னிங் இருக்கா அன்னைக்கு அப்படின்ற ஒரு புரிதல் கிடைக்கும். இல்ல அந்த ஒரு ஒரு 360 டிகிரி வியூ அந்த டேய பத்தி தெரியணும்னா, நீங்க ஒரு நியூட்ரலான மனநிலையில இருந்து இந்த ஜர்னலிங் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் கோல்.